அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026 வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026 வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் அந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ் லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் நமக்கு எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே ராகு, அதாவது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல ராகு, நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல கேது, 1 and 7ல ராகு கேது. இது அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்பு இல்ல. இருந்தாலும் குருவுடைய பார்வையில இந்த ராகு இருக்கிறதுனால முதல் 6 மாதங்கள் நமக்கு மேஜர்லி ட்ரபிள் எதுவும் கொடுத்துறாது. அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துல சனி, 7ரை சனியுடைய கடைசி பகுதியில் இருக்கும். பாத சனி நடந்துட்டு இருக்கு. இதை விலகு சனி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அல்லது குடும்ப சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா 2ல சனி இருக்கிறதும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. இருந்தாலும் சனி நமக்கு ராசிநாதன், 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு, ஃபேமிலி ரீதியா நிறைய சேஞ்சஸ் கொடுப்பாரு. சோ அது நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். அதே போல 7ரை சனி கும்பத்துக்கு பார்த்தோம்னா நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்துட்டு கடந்த ஒரு 5 வருஷமா நிறைய அனுபவ பாடம், லைஃப்ல என்னெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்தாச்சு. எவ்வளவு பிரச்சனை வர முடியுமோ அவ்வளவு பிரச்சனையும் சனி பகவான் கொடுத்துட்டாரு. அப்படியே கர்ம வினைகளின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போ நிறைய பக்குவ நிலை, பக்குவமான மனநிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிட்டு இன்னும் ஒரு சிலருக்கு அப்படியே கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இந்த 2026 வருடம் நமக்கு ஒரு விடிவு காலமா இருக்குமா, நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம நினைச்ச மாதிரி சுதந்திரமா பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த வருடம் நிறைய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். ஏன்னா 2025 நம்ம நினைச்ச அளவுக்கு போல ஜென்ம சனி விலகுனுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா ஜென்ம ராகு ஜென்மத்துக்கு கடுமையான குழப்பத்தை கொடுத்துட்டாரு. இப்பயுமே பார்த்தோம்னா நிறைய பேருக்கு மன ரீதியா நிறைய உறுத்தல் அப்படிங்கிறது இருக்கும். மனசு ஒரு திருப்தி அடையாத ஒரு மனநிலையே அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கும். எதை நோக்கி பயணிக்கிறோனோ ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஆனா குருவுடைய பார்வையில் இந்த ராகு இருக்கிறதுனால பெரிய குழப்பம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்துறதுக்கு நம்மளை சுத்தி யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. அப்படியே காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு யாராச்சும் நமக்கு ஆறுதலா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இப்ப பாத சனி, விலகு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2ல இருக்கிற சனி இந்த வருடத்துல நமக்கு மேஜர்லி ட்ரபிள் கொடுத்துட மாட்டாரு. இருப்பினும் ஃபேமிலி ரீதியா மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 5ஆம் இடத்துல குரு, பஞ்சம குரு, அது ஒரு நல்ல அமைப்பு. சொல்ல போனா இந்த வருடத்துல முதல் 6 மாதம் குரு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு. ஜூன் 1க்கு பிறகு குரு பயிற்சி, அது இந்த வருடத்துல ஒரு முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா 11 வருடம் கழித்து குரு கடகத்துல உச்சமாக போறாரு. அதுவும் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சமாவாரு. எனவே இந்த உச்ச குரு அமைப்பு அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ 6th ஹவுஸ்ல குரு அமரும் போது அது பெரிய மறைவு ஸ்தானம், அது நமக்கு பாதகத்தை செய்யுமா அப்படின்னா அது பெருசா பாதகத்தை செய்யாது. ஏன்னா குரு அங்க ஸ்தான பலம் அப்படிங்கிற உச்ச பலத்தை அடைகிறாரு. எனவே அதை முழுமையான மறைவா நம்ம எடுத்துக்க முடியாது. எனவே 6th ஹவுஸுக்கு வர குரு நமக்கு நிறைய ஏற்றத்தையும் நிறைய நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு. அதையும் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மேலும் இந்த வருடத்துல இன்னொரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னாக்கா ராகு
கேது பயிற்சி. அது டிசம்பர் 5 வருஷத்தோட கடைசியில இருக்கு. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல மேஜர்லி ராகுவும் கேதுவும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 1 and 7 தான் டிராவல் பண்றாங்க. டிசம்பர் 5 ராகு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துக்கும், கேது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாங்க. அது வருஷத்தோட கடைசியில அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல சனி பகவான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சனி ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் சனி முன்ன பின்ன அப்படியே நகர்ந்துட்டே இருப்பாரு. மற்றபடி இடமாற்றம்னு எதுவுமே பண்ணல. சோ இதுதான் இந்த 2026ஆம் வருடத்துக்கான கிரக நிலைகள். இப்போ இந்த 2026ஆம் வருடத்துக்கான பொது ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, 2ஆம் இடத்துல சனி, 2 கூடைய குரு பகவான் 5ஆம் இடத்துல. இப்ப பரவாயில்ல, சுச்சுவேஷன்லாம் பரவாயில்ல. என்னதான் 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை ஏற்படுத்தினாலும், குரு நல்ல நிலையில இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மேஜர்லி எதுவும் ட்ரபிள் இருக்காது. ஃபேமிலி ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். குடும்பத்துல நிறைய மங்களகரமான மாற்றங்கள், சுப நிகழ்வுகளுக்கான அடித்தளங்கள் எல்லாம் சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும். அது இந்த ஜனவரில இருந்து அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா இருந்து அதிகப்படியான மன உளைச்சல்லாம் குறையும். குடும்பத்துல இருந்த கடுமையான வாக்குவாதங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். சோ அதை நம்ம ஒரு அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அதே போல 2ல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடாம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்துல நம்மளுடைய வாய் தான் நமக்கு முதல் எதிரியாக இருக்கும். நம்மள அறியாமலே ஏதாச்சும் பேசிட்டு பிறகு நம்ம வருத்தம் படைகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே பேச்சுவார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட அந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பண்ணுவீங்க. குடும்பத்துல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். மங்கள மாற்றம், மங்கள நிகழ்வுகள் ஏதாச்சும் குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரீதியா ரொம்ப இறுக்கமா இருந்த சூழ்நிலை இப்ப தளர்வுகள் அடைய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்கும். குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 200% இல்ல, பட் பரவாயில்ல. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல ஓரளவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ இதெல்லாம் நம்ம ஃபேமிலி ரீதியா ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். இருந்தாலும் சனி 2ஆம் இடத்தை விட்டு விலகிற வரைக்கும் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. குடும்பம் சார்ந்த வகையில அதிகமான வாக்குவாதங்கள், குடும்பம் சார்ந்த வகையில இந்த கான்ட்ரவர்சியா இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பழைய விஷயங்களை திரும்ப அசைப்படாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல சனி பழமைவாதி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை திரும்ப அசை போட்டு அது புதிய பிரச்சனையா கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. இப்போ சனி பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு பிளப்புக்காக வெளியிடங்களுக்கு மைக்ரேட் ஆயிருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா அந்த ஐடியாலஜியாச்சும் இப்ப கொடுக்கும். இந்த வருஷத்துல வெளியிடங்களுக்கு போலாமா அப்படின்னாக்கா தாராளமா போலாம். ஜூன் 1க்கு பிறகு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எது எப்படியோ ஜூன் 1 குரு பயிற்சிக்கு பிறகு மைக்ரேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கிரக அமைப்புகள் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனவே ஃபேமிலி ரீதியா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகுது. எல்லா குழப்பங்களும் ஒரு முடிவுக்கு வருது. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்துல கிடைக்குது. அடுத்தது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நம்ம உத்தியோகம்னு ஃபர்ஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. 6ஆம் இடத்தை மேலும் குரு பகவான் சுபத்துவப்படுத்துறாரு. எனவே இந்த வருடத்துல உத்தியோகத்துல நல்ல உயர்வான அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா நிறைய பேருக்கு இருக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும். அதே மாதிரி குரு பார்த்தோம்னா நமக்கு 2-11க்கு அதிபதியா வருவாரு. அவர் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறது யோகமான அமைப்பு. உத்தியோகத்துல நல்ல ஏற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் ஜூன் 1க்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஜூன் 1க்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு அதிகமா சம்பாதிச்சாலும் அது நமக்கு பத்தலைங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அமைப்பு கொடுக்கும். ஆல்ரெடி இப்ப நிறைய பேருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஏன்னா 2ல சனி இருந்து பொருளாதார ரீதியா சுமை அமைப்பை கொடுப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்க செய்யற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் குரு சுபத்துவ அமைப்புல வரதுனால உத்தியோகத்துல இருந்த குழப்ப அமைப்புகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி உத்தியோகம், தொழில் சார்ந்த வகையில நிறைய பயணங்கள், அலைச்சல்கள் இந்த வருடத்துல இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு உத்தியோகத்துல இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில பயணம், அலைச்சல் இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா நெகட்டிவா போல எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு காமிக்குது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த வருஷத்துல ஜனவரிக்கு பிறகு கிடைச்சிடும். இந்த வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிடும். மோஸ்ட்லி இந்த 2026ஆம் வருடத்துல நிறைய
நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வான அமைப்பு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பா எடுத்துக்கலாம். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயம் இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் சிறப்படைஞ்சிருக்கு. 2ஆம் இடமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சனியுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் 2ஆம் அதிபதி நல்ல ஒரு இடத்துல 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல தான் இருக்காரு. 10ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் எதுவுமே இல்ல 10ஆம் இடத்துல. எனவே தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பிசினஸ்ல நல்ல growth இருக்கும். சுய தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சியை இந்த 2026 வருடம் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா ஜென்மஸ்தானத்துல இருக்கிற ராகு ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும், தயக்க உணர்வை கொடுக்கும், முடிவு எடுக்கிறதுல சிரமத்தை கொடுக்கும், நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சோர்வான அமைப்பையும் சேர்த்தே கொடுக்கும். எனவே இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்பீடா இயங்கணும். நீங்க டக்கு டக்குன்னு முடிவெடுத்து உங்களுடைய மாற்றங்களை சிறப்பா செய்யறது சிறப்பு. அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா பெருசா எந்த தொய்வு நிலையும் இருக்காது. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு சரியான ப்ராஃபிட்ல போல அப்படின்னாக்கா அது இப்ப க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப்ல எந்த பிசினஸும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, நீங்களே அதுல இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. 3வது நபரை நம்பி நான் பார்ட்னர்ஷிப்ல ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னாக்கா அது சொதப்பலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது, அது பார்ட்னர்ஷிப்புக்குலாம் ஃபேவரா இல்ல. நீங்களா ஓனா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்றீங்க, ஃபீல்டுல நீங்களே இறங்கி ஒர்க் பண்ணலாம்னு ஐடியா பண்றீங்கன்னா அது கிளிக் ஆகும். அதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா கொடுங்க. அதே போல இந்த வருடத்துல ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதா அப்படின்னு ஒரு வாட்டி உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க பண்ணலாம். டெஃபினட்டா அதுல நல்ல growth இருக்கும். கோச்சார ரீதியா இந்த வருடம் பிசினஸ் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. சுய தொழில், பாரம்பரியமான தொழில், அதெல்லாம் ஒரு நல்ல growth கொடுக்கும். அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டும் நல்ல கெயின் ஆகும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த வட்டி தொழில் பண்றவங்க, வங்கி பணி, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை, கடன் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த துறை, இது மாதிரி இந்த துறைகள் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பயண யோகம் சிறப்பா இருக்கு. நீங்க சொந்த ஊர்ல பிசினஸ் பண்றதை விட வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்ல growth இருக்கும். ஏன்னா குரு 6ல குரு பகவான் உச்சமாகிற அமைப்பு, அதுவும் 6-12 சுபத்துவம் அடைகிற ஒரு அமைப்பு. எனவே பிசினஸ் நீங்க சொந்த ஊர்ல பண்றதை விட வெளியூர்ல போய் பண்றீங்கன்னா அதுல நல்ல growth இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது நிறைய பயணம் இருக்கும். பயணத்தால ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். அதே போல அப்ராட் பிளான் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, வெளியூர் வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆல்சோ அதுவுமே பெஸ்ட் தான். ஜூன் 1க்கு பிறகு அந்த அமைப்பும் கைகூடி வரும். அதுலயும் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் டெஃபினட்டா இருக்கும். எனவே தொழில், உத்தியோகம் இதெல்லாம் இந்த வருடத்துல சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்தலாம். ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க செய்யணும்னு நினைக்கிறத தடைப்படுத்துறது ஒன்னு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையா இருக்கும், அல்லது உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்ப அமைப்பு இருக்கும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கறத மேனேஜ் பண்றதுக்கான அந்த மெச்சூரிட்டி லெவல் உங்கள்கிட்ட ஹை லெவல்ல இருக்கணும். சும்மா இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது க்ரோ ஆகும் அப்படின்லாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. கடுமையா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஜென்மத்துல இருக்கிற ராகு ஒரு மாதிரி டல்லான அமைப்பை கொடுப்பாரு. அதிகமா ஒரு மந்த தன்மையை கொடுப்பாரு. தொடர்ச்சியா இயங்க முடியாத அமைப்பை கொடுப்பாரு. ஒரு இடத்திலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுப்பாரு. எனவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது தானா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா அது டோட்டலா ஜீரோ ஆயிடும். எனவே இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, கடன் வாங்கி ரிஸ்க் எடுக்க போறீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்றதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. சோ யோக தசை நடந்துச்சுன்னா அந்த கோச்சாரம்லாம் பெருசா உங்களை பாதிக்காது. இடையில ஒரு மாதிரி ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். எனவே தொழில் உத்தியோகத்துக்கு இப்போ கோச்சார ரீதியா ரொம்ப ஃபேவரா இருக்கு. ட்ரை பண்ணீங்கன்னா அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ல லோ லெவலா ஹை லெவலா அப்படின்னாக்கா நான் ரெக்கமெண்ட் பண்றது லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி ஹை எஃபோர்ட் கொடுங்க. அது ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனலாபம் சிறப்பா இருக்கு. தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் இந்த வருடத்துல கண்டிப்பா கிடைச்சிடும். கடந்த வருடம் மாதிரி ரொம்ப சிரம அமைப்போடலாம் எதுவும் போகாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உடைய தேவைகள், எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். 2ல இருக்கிற சனி பகவான் தொடர் விரைய செலவுகளை கொடுப்பாரு. குறிப்பா ஃபேமிலி ரீதியா தொடர்ச்சியா செலவு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதே போல 7ஆம் இடத்துல இருக்கிற கேது வாழ்க்கை
துணை சார்ந்த வகையில தொடர் விரைய செலவுகளை கொடுப்பாரு. மேலும் பயணத்தால் அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் செலவு நிறைய இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. குறிப்பா ஃபேமிலி ரீதியா நிறைய செலவு இருக்கும், குடும்பத்துல நிறைய பொறுப்பு இருக்கும். எனவே குடும்பத்துல நிறைய மாற்றங்களை செய்யறதுக்காக ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2 கூடியவர் 6க்கு போறாரு. எனவே கடன் வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி ஃபேமிலி ரீதியா நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துல குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவு இருக்கும். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில செலவு இருக்கும், நண்பர்கள் சார்ந்த வகையில செலவு இருக்கும். இப்படி மாற்றமா அப்படியே செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கும். பட் அதுக்கு பினான்சியல் நல்லா சப்போர்ட் பண்ணும். நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நகர்த்துறதுக்கான ஆற்றல் உங்ககிட்ட டெஃபினட்டா இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். பொருளாதாரம் மேனேஜபிளா இருக்கும். அதுலயும் வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல, அதாவது ஜூன் 1க்கு பிறகு நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். அதிகமா சுப விரய செலவு இருக்கும். குறிப்பா 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சார்ந்த வகையில செலவு. அதே போல வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்காக செலவு செய்யறது, ஃபேமிலியில ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றதுக்காக செலவு செய்யறது. ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. எனவே பிக்கஸ்ட் சேஞ்சஸ் ஃபேமிலி ரீதியா எடுப்பீங்க. சோ அதுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது, எல்லாமே மேனேஜபிளா இருக்கும். சோ இதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்து கடன் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன் ஏதாச்சும் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான தருணங்கள் இந்த வருடத்துல கிரியேட் ஆயிடும். ஜூன் 1க்குள்ள பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஜூன் 1க்கு பிறகு மீண்டும் சுப விரைய கடன்கள் உருவாக ஆரம்பிக்கும். குடும்பத்துக்காகவோ அல்லது உங்களுடைய பர்சனல் குரோத்துக்காகவோ அல்லது பயணத்துக்காகவோ, ஆல்சோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக புதுசா லோன் போடுறது, புதுசா கடன் வாங்குறது, சுப விரயம், சுப மாற்றத்துக்காக கடன் வாங்குறது. சோ அப்படி ஏதாச்சும் இந்த நேரத்துல நிகழ ஆரம்பிக்கும். கடன் புதுசாக உருவாகும். ஆனா அது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய கடனாக இருக்காது, சுப விரைய கடனாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி எல்லாம் வரும். சோ அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு தான் இந்த வருடத்துல இருக்கு. கடன் வாங்கி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய கடனால உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராத அளவுக்கு, உங்களுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பறிபோகாத அளவுக்கு அந்த கடன் சுமையை நீங்க அமைச்சுக்கிறது சிறப்பு. ஓவராலா பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம் எதுவும் நெகட்டிவா போல, எல்லாமே மேனேஜபிளா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு growth தரக்கூடிய அமைப்புல தான் கொண்டு போகுது. அதனால இதை நான் சுபத்துவமா தான் சொல்லுவேன். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா காதல் உறவு எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா 5ஆம் இடத்துல குரு. முதல் 6 மாதம் காதல் உறவு சார்ந்த வகையில மேஜர்லி எதுவும் ட்ரபிளா இல்ல. காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான அமைப்பு, பார்ட்னரோட சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களுக்கு ஆறுதலாக, உங்களுடைய கஷ்டங்களுக்கு மருந்தை போடக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே போல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா அதுல சில குழப்ப அமைப்புகள் இந்த வருடத்துல இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் ஃபேமிலியில கொஞ்சம் சேலஞ்சிங்கான அமைப்பு இருக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுல சில குழப்ப அமைப்பு இருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப்ல மோர் தென் மெச்சூரிட்டி இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல கடந்த வருடங்கள்ல யாருக்காச்சும் காதல் தோல்வி அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா இப்போ அவங்க எல்லாம் இப்போ மீண்டு வருவாங்க, லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, புது வாழ்க்கையை திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு லைஃப் ரீஸ்டார்ட் ஆகும், புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா காதல் உறவா திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பொறுமையோட செயல்படணும். பட் ரிலேஷன்ஷிப்ல மேஜர்லி எதுவும் ட்ரபிளா இருக்காது. அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தருதா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 1 and 7ல ராகு கேது இருந்தாலே திருமண முயற்சியில சில தாமத அமைப்புகள் இருக்கும். இருப்பினும் குரு பலம் சிறப்பா இருக்கு. எனவே முதல் 6 மாதம் ஜூன் 1க்குள்ள நீங்க இந்த வருடத்துல உடைய திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சுப செய்தி தடை தாமதத்தோட கிடைக்கும். 1 and 7ல ராகு கேது இருக்கிறதுனால சில தாமத அமைப்புகளை கொடுக்கும், சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும். திருமண முயற்சியை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை அமைப்புகளை கொடுக்கும். பட் குரு பலம் சிறப்பா இருக்கிறதுனால முயற்சி பண்ணலாம். சில குழப்பங்கள், சில தாமதங்களுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். குறிப்பா ஜூன் 1க்குள்ள இந்த சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் இடத்துல சனி, 7ல கேது. வாழ்க்கை துணையோட ஒத்துப்போகாத அமைப்பு இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்கியூமெண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை கடந்த வருடம் கண்டிப்பா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும். சோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போய்க்கக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது விலகல. டிசம்பர் 5ல தான் கேது 7ஆம் இடத்தை விட்டு நகர்றாரு. எனவே டிசம்பர் 5 வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய அனைத்து விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கணும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய
துணையுடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. அவங்க சொல்றதெல்லாம் பெருசுபடுத்திக்காம அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. இந்த நேரத்துல அதிகமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதிகமான ஆர்குமெண்ட் வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். மேலும் குரு இந்த வருடத்துல ஓரளவுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால சண்டை போட்டு பிரிஞ்சவங்க இப்ப ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்துல கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பழைய விஷயத்த ரிப்பீட்டடா அசை போடாம இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ஏன்னா கடந்து முடிஞ்ச விஷயங்களை, கடந்து வந்த விஷயங்களை திரும்ப பேசும்போது அது மீண்டும் பழைய பிரச்சனையை கிளற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எனவே பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை. பழைய விஷயங்களை பேசாம இருக்கிறது சிறப்பு. சண்டை போட்டு பிரிஞ்சவங்க இப்ப ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இருப்பினும் டிசம்பர் 5 வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் அந்த இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. 5ஆம் இடத்துல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. குரு மட்டும் 5ஆம் இடத்தை அதீத சுபத்துவப்படுத்துறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் மிக சிறப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த வருஷத்துல மேக்சிமம் நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். 5ஆம் இடம் பெருசா பங்கம் படல. எனவே இந்த வருடத்துல குறிப்பா மார்ச் மாசத்துக்கு மேல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும். சோ குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்ணுங்க, சுப செய்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த வருடத்துல டிராவல் அதிகமா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற லேடிஸ், அதாவது பெண்கள், அதிகமான பயணங்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா தூங்குறது சிறப்பு. இந்த நேரத்துல யோசனை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், பிரம்மாண்டமான சிந்தனை வரும், மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய சிந்தனை அதிகமா வரும். அதனால தூக்கம் வராது, தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. அதிகமான அலைச்சல் பயணங்களை பெண்கள் குறைச்சிக்கிறது சிறப்பு. சோ குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி இந்த வருடத்துல டெஃபினட்டா உண்டு. அதை ஜூன் 1க்குள்ள நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல மேஜர்லி எதுவும் ட்ரபிளா இல்ல. 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்றது, பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நிகழ ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வயசுக்கு தகுந்த சுப நிகழ்வுகள், அதாவது திருமணம், காது குத்து, மேலும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இந்த வருஷத்துல சிறப்பான முறையில பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கு. பிள்ளைகளால உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். பிள்ளைகளால லாபம் உண்டு. பிள்ளைகளுடைய ஆறுதல் இப்ப அதிகமா கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாக்கா அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். சோ அதெல்லாம் அந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய அமைப்புல இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம் சனியுடைய ஆதிக்கத்துல இருக்கு. சோ அது ஒரு மைனஸா நான் பாக்குறேன். ஜென்மத்துல ராகு, குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய அமைப்பு. எனவே இப்ப மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். படிப்புல கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி ரொம்ப மந்தப்படுத்துவார். படிக்கிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை இந்த ராகுவும் சனியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நாட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஜென்மத்தில் இருக்கிற ராகு நம்முடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொடுப்பாரு. எனவே சிந்தனை எல்லாம் தப்பா போகும், தப்பான பாதையை சூஸ் பண்ணுவோம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு நண்பர்களால நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி படிப்புல ஒரு மாதிரி பின்தங்கக்கூடிய அமைப்புகள்லாம் லைட்டா வெளிப்பட்டிருக்கலாம். 2025ல அதோட சிம்டம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். 2026ஆம் வருடத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் போடணும், கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கிற பட்சத்துல இந்த வருடத்துல கல்வி சார்ந்த வகையில மேஜரான பாதிப்புகள் எதுவும் இல்லாம நம்ம அழகா கடந்து வந்துட முடியும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. அன்னன்னைக்கு கொடுக்கறது அன்னன்னைக்கு படிச்சிடுறது சிறப்பு. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் கல்வியில அலட்சியம் இல்லாம இருக்கிறது நல்லது. நீங்க கூட்டாளியாக வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சரியான பாதையில போறாங்களான்னு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க பண்ற தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகலாம். எனவே நண்பர்கள், நட்பு வட்டாரம், உங்களுடைய செயல்பாடு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம சரியா இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத தலைவலியை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிரியேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. நம்ம அதுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்போம். எனவே இந்த வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடம், கல்லூரி நிறுவனங்கள் இது போன்ற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். படிப்புலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால சிந்தனை எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். படிக்கையே தோணாது. அதே போல படிக்கிறதெல்லாம் மறந்து போற அமைப்பு இருக்கும். படிக்கணும்னு உட்கார்ந்தாலே ஏதாச்சும் தடுமாற்றம் வரும், தடை வரும். இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு.
எனவே ஸ்டடீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுடைய அந்த மெமரி பவரை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஃபோக்கஸ்டான அந்த மைண்ட் செட்டை இன்னும் பில்ட் பண்ணும். எனவே நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் அதிகாலையில தூங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 இருந்து 5:30 மணிக்குள்ள எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில சீக்கிரமா எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி உடைய ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. அடுத்ததாக தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா 1 and 7ல ராகு கேது, 2ல சனி. சோ உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த வருடம் நமக்கு ஒரு மோர் தென் பாசிட்டிவான பலன்களை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ராகு தலைப்பகுதி ஆதிக்கம் செலுத்திருக்கு. எனவே தலை நம்முடைய மூளை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் முகத்துல ஏதாச்சும் அலங்கோலமான அமைப்பு, முகத்துல ஏதாச்சும் ஸ்கின் டிசீஸ் வருது. ராகுனாலே பார்த்தோம்னா அந்த ஸ்கின் டிசீஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அது தலை முகம் சார்ந்த வகையில ஏற்படலாம். நிறைய பேருக்கு அந்த முடி உதிர்வு சம்பந்தமான பிரச்சனை வரலாம். மேஜர்லி நிறைய பேருக்கு இருக்கும். அது போத்தார் ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்றேன். முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். முகத்துடைய லட்சணம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நம்மளுடைய அந்த முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெருசா கேர் எடுத்துக்க மாட்டோம். அந்த டைமிங்ல ஆண்கள் ப்ராப்பரா அந்த தாடியை ட்ரிம் பண்றது, சேவ் பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் பெருசா கேர் இல்லாம இருப்பாங்க. சோ முகத்துல கொஞ்சம் அலங்கோலமான அமைப்புகள் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே ப்ராப்பரா உங்களுடைய ஃபேஸை மெயின்டைன் பண்ணுங்க. பெண்கள் கரெக்டா அந்த மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேஸுக்கு மஞ்சள் போடலாம். சோ நீங்க ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னாலும் சனி ஞாயிறு வீக்கெண்ட்ல ஃபேஸுக்கு அந்த மஞ்சள் எல்லாம் யூஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி ஆண்கள் இந்த ப்ராப்பரா உங்களுடைய தாடி, உடைய ஃபேஸ் இதெல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி தலைமுடி இது சார்ந்த பிரச்சனைகளுக்கு வீக்லி 2 times ஏதாச்சும் ஜூஸ் ஐட்டமா எடுத்துக்கோங்க. லிக்விட் ஐட்டமா, ஜூஸ் ஐட்டமா, நேச்சுரல் ஜூஸ் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்க சாப்பிடுறது நல்லது. அதே போல இந்த வருடத்துல அதிகமான யோசனையை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மெடிடேஷன் தான் பெஸ்ட் வே. ஏன்னா அந்த நேரத்துல மைண்ட் மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், தூங்கவே விடாது. எனவே நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியா இருக்கும். அடுத்தது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த நேரத்துல பல்லு சம்பந்தமான பிரச்சனை, 2ல சனி. எனவே பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நேத்திரம் உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுலயும் நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக்கா கண் சம்பந்தமான கோளாறுகள்லாம் வரலாம். எனவே இந்த பகுதிகளிலும் சற்று கவனமா இருக்கணும். உங்களுடைய பல்லு, கண்ணு, மூக்கு, வாயு, இஎன்டி பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய காது, மூக்கு, வாயு இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ இதுலயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நிறைய கீரை வகைகளை சேர்த்துக்கிறது நல்லது. அது உங்களுடைய கண்ணுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா குரு 6th ஹவுஸுக்கு போயிடுவாரு. ஸோ 6th ஹவுஸுக்கு குரு போயிட்டாலே பார்த்தோன்னா வயிறு சம்பந்தமான ட்ரபிள் ஏதாச்சும் கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கேஸ் ட்ரபிள் இது போன்ற ஏதாச்சும் ட்ரபிளை கொடுக்கும். இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அதே போல 7ஆம் இடத்துல கேது ஆல்ரெடி இருக்காரு. செரிமான கோளாறு நிறைய பேருக்கு இருக்கும். சாப்பிடுறது ப்ராப்பரா செரிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். எனவே எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. உடைய ஸ்பைனல் கார்டு, உடைய முதுகு பகுதி இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது சனி பகவான் பார்த்தோன்னா நமக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு போகலாம். குறிப்பா சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல சனி பார்வை. எனவே கழிவு நீக்க உறுப்புகள், உடைய பிறப்பு உறுப்பு இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பகுதிகளில் ஏதாச்சும் அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபங்கஸ் பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அந்த பிரைவேட் பார்ட்ல கொஞ்சம் கிளீனா நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது சனி பகவானுடைய பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கணுக்கால், உங்களுடைய ரத்த உற்பத்தி பகுதி, சுவாச பகுதி. ஸோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எந்த பகுதிகளெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்கோனோ அந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி அதுக்கான ரெமடிஸை சரியா எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த வருஷத்துல தேக ஆரோக்கியம் வலிமை பெற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது வருமுன் காப்பதை சிறப்பு அப்படிங்கறதன் அடிப்படையில ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் பார்த்தோன்னா ஜூஸ் ஐட்டம் ஏதாச்சும் லிக்யூடா ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ யூடியூப்ல போட்டு பாருங்க. ஸோ அதெல்லாம் உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஏதாச்சும் ஜூஸ் ஐட்டம் வீக்லி 2 times நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு. ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால உடல் ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்துல உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலனாக்கா மோர் தென் growth கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும்.
அடுத்தது இந்த வருடத்துல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா, எந்த தெய்வத்தை வணங்குறது நல்லது, தெய்வ வழிபாடு இருக்கிறவங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறதுன்னு சொல்றேன், அந்த தெய்வத்தை வணங்குங்க. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பிராக்டிக்கலா வேற ஏதாச்சும் பரிகாரங்கள் சொல்றேன். சோ அதை பண்ணுங்க. அது மேலும் இந்த வருடத்தை உங்களுக்கு செழுமைப்படுத்தி கொடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது துர்க்கை வழிபாடு சிறப்பு. ஏன்னா ஜென்மத்திலேயே ராகு இருக்காரு, அதிகமான யோசனை இருக்கு, அதிகமான சிந்தனை குழப்பம் இருக்குன்னா துர்க்கையை வழிபடும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல அதிகமான பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு, ஃபேமிலியில வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்டமா இருக்குன்னா விநாயகர் வழிபாடு பெஸ்ட், அல்லது அனுமன் வழிபாடு, விநாயகர் அல்லது அனுமனை வழிபடுறது சிறப்பு. 7.5 சனியும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால முக்கியமா ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல ஏதாச்சும் இருந்தா வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமையில போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. துளசி மாலையோ வடமாலையோ சாற்றி வழிபட்டு வர்றது சிறப்பு. அடுத்து குரு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால குரு பயிற்சியின் போது குருஸ்தலம் ஒரு முறை போயிட்டு வந்துடுறது சிறப்பு. குருவுடைய ஸ்தலமாகிய ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானை வணங்கி வருது சிறப்பு. குறிப்பா பயண யோகத்துல ஏதாச்சும் தடை தாமதத்தை சந்திக்கிறவங்க குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானை வணங்கி வரும்போது இந்த பயண யோகத்துல சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். எனவே தெய்வ வழிபாடுன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் துர்க்கை வழிபாடு சிறப்பு. அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா கேது உடைய அதிதேவதையான விநாயகர் வழிபடுறது சிறப்பு. மேலும் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துல அதிகமான பிரச்சனை வெளிப்படுற மாதிரி இருந்தா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபடுறது சிறப்பு. குரு பயிற்சியின் போது ஜூன் 1க்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி எப்பவே போகணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. நம்ம போய் இறைவனை பார்க்கறது மன நிம்மதியை தேடிக்கிறதுக்கு தான். கூட்டத்துல போய் இருக்கிற மன நிம்மதியும் தொலைச்சிட்டு வந்துடாதீங்க. அதனால உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு இறைவனை வணங்கிட்டு வாங்க. இறைவன் எந்த விதத்திலும் உங்களை கோச்சிக்க மாட்டாரு. ரொம்ப கூட்டமா இருக்கிற நேரம் அதாவது குரு பயிற்சியின் போது அதிகமா கூட்டமா இருக்கும் அந்த கோவில். குரு பயிற்சி எப்போ போனாதான் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கூட்டத்துல போய் மாட்டி இருக்கிற மன நிம்மதி இழந்துட்டு வராதிங்க. நம்ம கோயிலுக்கு போறது நம்முடைய குறைகளை சொல்லி இறைவன்கிட்ட புலம்பிட்டு அப்படியே வெளியில வரும்போது நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு மன நிம்மதியோட வெளில வரதுக்கு தான் போறோம். இப்பெல்லாம் கோவில் போறதே ஒரு மாதிரி வேற மாதிரி ட்ரெண்டா மாறிட்டு அந்த விசேஷ நாள்ல போனாதான் சிறப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற நிம்மதியை இழந்துட்டு வராங்க. சோ அப்படிலாம் போய் அந்த தவறுகள்லாம் பண்ணாதீங்க. குறிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த தவறுகளை பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ போயிட்டு ஃப்ரீயா போயிட்டு ரிலாக்ஸா இறைவனை போய் பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை முன் வச்சுட்டு அங்க கோவில்ல ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து தியானம் பண்ண முடிஞ்சா தியானம் பண்ணுங்க. அல்லது ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து இருக்கிற கவலை குழப்பம் எல்லாத்தையும் மறந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அதே கோவில்ல விட்டுட்டு கலட்டி விட்டுட்டு அப்படியே வெளில வாங்க, புது மனிதரா வெளில வாங்க. சோ அது உங்களுக்கு ஒரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கும். கவலையும் கஷ்டமும் நம்ம மனசுல தேங்கி இருக்கும்போது அடுத்து என்ன பண்றதுன்னு நமக்கு புரியாது, ஒரு தெளிவு கிடைக்காது. ஆனா கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த தெளிவு கிடைக்கும். அதுக்கு காரணம் இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சாச்சு, அவரை நம்மளை காப்பாத்திடுவாரு, அவர் நமக்கு ஏதோ வச்சு ஒரு வழியை கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி வரும்போது மனசு தெளிவடையும். மனசு தெளிவடையும் போது அடுத்து நமக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். சோ அதுதான் தெய்வ வழிபாடு. சோ அப்படி தெய்வ வழிபாடு ப்ராப்பரா பண்ணீங்கன்னாக்கா நல்ல ஒரு growth அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். அடுத்தது தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அடப்போங்க சார் 7.5 சனியில அந்த அடி அடிச்சுட்டு ஆனா வணங்காத தெய்வமே இல்ல, எந்த தெய்வமும் என்ன காப்பாத்தல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். அதாவது எல்லா ராசிக்கு சொல்றதுதான், நம்மளுடைய ராசிக்கு சொல்ற உணவு தானம் அதிகமா பண்ணுங்க. அது ஒரு பெஸ்ட் ரெமெடி. உணவு தானம் உங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. அது சனிக்கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில உணவு தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல வாயில்லா ஜீவனுக்கு உணவுறது ரொம்ப சிறப்பு. பசியோட வாடி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு கொடுங்க. தேடி போய் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. ரோட்டு ஓரத்துல பசியோட இருக்கிறவங்களுக்கு தேடி போய் உங்களுடைய உதவிகளை செய்யறது சிறப்பு. குறிப்பா உணவு தானம், வஸ்திர தானம் பண்ணலாம். சோ அது ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது கல்வியில ரொம்ப பின்தங்கின அமைப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் சரியா படிக்க மாட்டாங்க, அல்லது நீங்களே படிக்கிறீங்க உங்களுக்கு அதுல தடை அமைப்பு இருக்கு, குழப்ப அமைப்பு இருக்கு, போக்கஸா இல்ல அப்படின்னாக்கா எஜுகேஷனுக்கு உதவி பண்ணுங்க. அதாவது ஏழை எளிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க, பேனா நோட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கிறது பெஸ்ட். சோ அது உங்களுக்கு இருக்கிற கல்வி தடையை கண்டிப்பா நிவர்த்தி செய்யும். இதெல்லாம் ஒரு சிம்பிளான லாஜிக் தான். மத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம போகும்போது நம்மளுடைய கஷ்டம் தானாவே தீர ஆரம்பிக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல அது மேஜிக் மாதிரி நடக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த வருஷத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, ஏதோ அவங்களுக்கு தேவையான உணவையோ அல்லது அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையோ அல்லது வஸ்திரங்களையோ கொடுக்கலாம். அது இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்ப சொல்லியிருக்க எல்லா பரிகாரத்தையும் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஏதாச்சும் ஒன்ன சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சனிக்கிழமையில பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா அந்த வருடம் கொடுக்கும். ஓவரால் அந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. நான் சொல்லியிருக்க வார்னிங் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுல ஏதாச்சும் சிம்டம்ஸ் வர பட்சத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. மற்றபடி எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரிலாம் நடக்கிறது இல்ல. உங்களுடைய தசா புக்தி அந்தரம், உங்களுடைய விதி, உங்களுடைய கொடுப்பினை, அதன் அடிப்படையில தான் எல்லாம் நடக்கும். கோச்சாரம் அதுக்கு சைடு சப்போர்ட், சைடு ரோல் மாதிரி. ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்முடைய தசையும் நம்முடைய புத்தியும் தான். அதுக்கு அப்படியே ஒரு சைடு ரோல் மாதிரி, ஒரு ஃப்ரண்ட் ரோல் மாதிரி இந்த
கோச்சாரம் வேலை செய்யும். கோச்சாரம் நல்லா இருந்தா அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி அப்படியே தூக்கி விட்டுரும். கோச்சாரம் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி அலக்களிக்கும். அதுதான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனவே இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல இந்த வார்னிங் பாயிண்ட்ல ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. மற்றபடி நீங்க அஸ் யூஷுவலா நீங்க என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பரா பண்ணிட்டு போங்க. இந்த வருஷத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் டெஃபினட்டா இருக்கும். நம்பிக்கையோட பயணிங்க. எல்லாமே நமக்கு இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய பர்சனல் ஹராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு வந்து கோச்சாரம் வந்து சரியில்லை, கோச்சாரம் வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் வந்து உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஜீரோ ஆக்கும். நிறைய பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புஜாதி ஐவர்கள் குரு சனி சுக்கிரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன் சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.